ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் விசில் வந்தால் வீடே மணக்கிற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி வீட்லேயே நல்லா வாசனையோடு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த மெத்தட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்க போகிறோம். நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுதான் இந்த சாதத்துக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது 4 சேர்த்திங்கன்னா சாதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். சோம்பு போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. சோம்பு போட்டு செஞ்சு பாருங்கள், வாசனை அருமையாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே காஞ்ச மிளகா, நான் குண்டு மிளகா இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 போல் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ நீங்கள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளிச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த டைமில் போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது நம்ம இப்போ அரைச்சோம் பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக, அந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இந்த பூண்டு, கசகசா, சோம்பு இது 3 சேர்ந்து இதுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. இப்போ இதை போட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அடியில் அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 1 போட்டுக்கோங்க, மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம பருப்பு சாதம் செய்கிறதுனால அது தக்காளி சாதம் மட்டும் டேஸ்ட் வந்துடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கணும். இப்போ பாருங்களேன், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் மஞ்சள் பொடி. இந்த பருப்பு சாதம் அப்படின்னாலே மஞ்சள் கலரில் இருக்கணும், அதனால் மஞ்சள் பொடி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்ததான் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் தான் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சாம்பார் பொடி, குழம்பு பொடி அதெல்லாம் போட வேண்டாம், வெறும் மிளகாய்த்தூள் போட்டிங்கனாவே போதும். இதெல்லாம் போட்டுட்டு இந்த எண்ணெயில் இந்த மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கழிஞ்சிட்டு சேர்த்துற வேண்டியது. அரிசி பருப்பை ஆல்ரெடி ஒரு 2 டைம் கழுவி தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதிலேருந்து டேரெக்டாக நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இந்த பருப்பு சாதத்தை பார்த்திங்கன்னா இந்த துவரம் பருப்பு வச்சு செய்யலாம், தட்டைப்பருப்பு, பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது வச்சு, மொச்சப்பருப்பு, இந்த மாதிரி எந்த பருப்பு வகைகள் வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். தட்டைப்பருப்பு வச்சு பண்ணி பாருங்கள், துவரம் பருப்பை விட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த ரைஸு அப்புறமா இந்த பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சுங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து 2 டம்ளர் நான் வைப்பேன். எப்பயுமே நம்ம ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு வைப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். அந்த பருப்புக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி நான் எப்பயுமே சேர்ப்பேன் என்னோடய அரிசிக்கு. உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் இந்த ரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, நல்லா குலைவாக வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா நல்லா குழஞ்சு கிடைக்கும். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் சில பேர் பச்சரிசியில் கூட பண்ணுவாங்க, அது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ்லேயே நம்ம சேர்த்து கலந்து பண்ணும்போது இன்னும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு 1 கல் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். காரம் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெந்து வரும்போது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு நீங்கள் ரைஸ் எவ்வளோ விசில் விட்டு குக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வைப்பேன். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுக்கு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், ரைஸ் வந்து அருமையாக மலர்ந்து வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. விசில் வரும்போதே வீடே கமகமகமான வாசனையாக இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுருங்க. மூடி போட்டு வேணாலும் மூடி வச்சுருங்க. அந்த நெய்யோட வாசனை அந்த ரைஸில் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு பருப்பு சாதம் ரெடி. இது நீங்கள் நைட் டின்னருக்கு பண்ணலாம், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பண்ணலாம். இது வந்து சாதாரணமாக ஒரு அப்பளம் அப்படி இல்லைன்னா வடகம் இது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.